அது அந்த திணை சார்ந்த மக்களுக்கு எந்த கடவுள் மிக முக்கியமானவங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் தொல்காப்பியர் அதை வகுக்கிறாரு. அதுலேயும் அந்த அந்த சொற்றொடர்கள்லேயே இன்னும் நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது. இப்போ சேயோன்னா யாரு? இடையர்களுக்கு உண்டான கடவுள் அந்த மாதிரியா? அதுதாங்க. இப்போ வந்து குறிஞ்சி நிலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சேயோன். சரி. அதே போல் முல்லைக்கு வந்து மாயோன். இப்போ மாயோன் அப்படிங்கும் பொழுது அந்த மாயோன்கிறது வந்து கிருஷ்ணரை தான் குறிக்கும், இல்லை விஷ்ணுவை தான் குறிக்கும். இந்த மாதிரி வந்து டிபேட் போய்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஏன்னா ஆயர்குடிகளுக்கு தலைவராக கிருஷ்ணர் இருக்காரு, விஷ்ணு வந்து ஆயர்குடி தலைவர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அப்போ கிருஷ்ணரா விஷ்ணுவான்னு ஒரு கேள்வி வரும். இல்லை சில தமிழ் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் அதை அப்படி பார்த்துக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல மேய அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதை வந்து வேந்தன் மேய தீம்புணர் உலகம். அதே போல அந்த மேய அப்படின்னா அதை தான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த திணை சார்ந்த மக்களை ஆட்சி செய்த தலைவர்களை தான் அவர் சொல்றாருன்னு ஒரு குறிப்பும் இருக்கு. கடவுளுங்கிறது பார்வையில் அந்த திணையில ஆட்சி செய்த கடவுள்களை தான், அதாவது அந்த கிங்ஸ் மாதிரி இருந்தவங்க லீடர்ஸ், அந்த கிங்குகளுக்கான பேர் என்னங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா மருதத்திணை ஆட்சி செய்தவரை வேந்தன்னு சொல்லணும், குறிஞ்சிய வந்து ஆட்சி செஞ்சவரை சேயோன்னு சொல்லணும், முல்லையை வந்து ஆட்சி செய்தவர் வந்து மாயோன்னு சொல்லணும். அப்போ அதே போல வந்து கடல்ல இதை வந்து ஆட்சி செய்தவர் வந்து வருணன்னு சொல்லணும். அவர் 4 திணை தான் சொன்னார், பாலைக்கு இல்லை. ஸோ 4 திணை. இந்த 4 திணைக்கு வந்துட்டு இந்த தலைவர்களை தான் அவர் மேய அப்படின்னு சொல்றாரு. மேயங்கிறது வந்து யார் வந்து அதை இப்போ மேய்தல் அப்படின்னு யூஸ் பண்றது, யூட்டிலைஸ் பண்றது. இந்த திணையை வந்து யார் யூஸ் பண்றா, யூட்டிலைஸ் பண்றா? ஒரு வேந்தன். இந்த இடத்துல இந்திரன் ஒரு வேந்தன். அதுக்கு நமக்கு மற்ற பாடல்கள் இந்திரன் வந்து வேந்தன் சொல்ற குறிப்புகள் வருது. ஆனா வேந்தன் சொன்னாவே இந்திரன் ஆகாது. வேந்தன்றது ஒரு இந்திரனும் ஒரு வேந்தன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திரனும் ஒரு வேந்தன், ஆனா வேந்தன்னாவே இந்திரன் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அப்ப இந்திரன் வந்து ஒன் ஆஃப் த வேந்தன். புரியுது. இந்த அரச மரபுல அந்த வேந்தர்கள்ல இந்திரனும் ஒரு வேந்தன். அதே போல வந்துட்டு இப்ப சேயோன், இப்ப இந்த சேயோன் அப்படிங்கும் பொழுது சேயோன்ங்கிறது யார்? சிலர் வந்து சேயோன்னா சிவன்கிறாங்க, சரி. சிலர் வந்து சேயோன்னா முருகன்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, சிலர் வந்து சேயோன் அப்படின்னா சேய்னா குழந்தைகளை கொடுப்பவன் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கிட்டீங்க, அது உயிரை உருவாக்குற கடவுள் அப்படின்னு ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா சிவன். சிவன் வந்து பிறப்பு தத்துவத்துக்கான அடையாளம் தான். அப்ப சிவன் எடுத்துக்கலாம். சேய்னா குழந்தைன்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ குழந்தை தெய்வம் யாரு? முருகன் அப்படின்ட்டு. அப்ப சேயோன்னா சிவனா முருகனாங்கிறதுல இவங்களுக்கு ஒரு டிபேட் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இது என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியது. ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, சேயோன் மாயோன்னு சொல்லிட்டாரு, வருண்னு சொல்லிட்டாரு, இந்திரன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த 4 பேரும் கடவுள்கள். இந்த 4 பேரும் இந்த 4 திணைக்கான அரசர்களோட டைட்டிலும் அதுதான். ரைட்டு. புரியுதா? அப்ப அந்த காலத்துல நம்மை ஆட்சி செய்த, அதனாலதான் ஆண்டவான்னு சொல்றோம். ஆண்டவா அப்படின்னு ஏன் கூப்பிடுறோம்? ஏன்னா நம்மளே ஆண்டவர் அப்படிங்கிற அடிப்படையில ஆண்டவர் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அவர் முல்லைத்திணையிலேருந்து ஆட்சி செய்தாரா, மருதத்திணையிலேருந்து ஆட்சி செய்தாராங்கிறது அடிப்படையில இந்த கடவுள்கள் அப்படிங்கிற பேரும் மென்ஷன் ஆகும். அதே இதுல இப்ப பாண்டிய வேந்தன், சோழ வேந்தன், வேந்தன்னா இந்திரன் அப்படி வராதுல. சோழ வேந்தன்னா சோழ அரசன்னு பொருள். புரியுது. அப்ப அரசனுக்கும் வேந்தன்கிற அந்த பேர் வருதுல. அப்ப மருதத்திணை அரசர்களுக்கு வேந்தன் வருது. அப்ப குறிஞ்சி திணை அரசர்களுக்கு வந்து சேயோன்னு இருந்திருக்கணும். அது ஒரு வழக்கம் மாதிரி இருந்திருக்குன்னு நமக்கு தெரியல. அசம்ஷன் தான். ஏன்னா இன்னைக்கு தமிழர்கள் நம்ம எங்க இருந்து கதைகளை ஏற்கிறோம் அப்படின்னா, நமக்கு எழுதி வைக்கப்பட்டதுல இருந்து நம்ம டீகோட் பண்ணி தான் விஷயங்கள் எடுக்கிறோம். அது ஒவ்வொரு ஆய்வாளரும் அதுக்கான காரண காரியங்கள் அதை நோக்கி போறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சு தான் போயிட்டு தான் எடுக்க முடியும். சரி, நிறைய பேர் என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அப்படியே உங்களுக்கு எப்படி அப்படின்னா தேடல் மூலமா தான் கனெக்டிங் தி டாட்ஸ் தான். இது வந்து இதுல வந்து நம்ம சொல்றது ஆதாரங்கள் அங்க பின்னாடி இருக்கும். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில நம்ம சொல்றோம். இந்த ஆதாரங்களை மறுக்கும் விதமா ஒரு ஆதாரம் வருது அப்படின்னா, அப்ப அதை வச்சு இதை மறுக்கலாம். அப்ப இந்த க்ளோஸா எது நம்ம கூட நெருங்கி வருதோ, நம்ம உண்மைக்கு மிக நெருக்கமாகத்தான் வரலாறுல போக முடியும்.